அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக புதினா அறுவடை தான் பண்ண போகிறோம். பாருங்களேன், புதினா எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி நாம் கொஞ்சமாக புதினா சட்னி செய்கிறதுனால அதுக்கு தேவையான புதினாவை மட்டும் பறிச்சுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வச்சேன். இதுதான் நம்ம முதல் அறுவடை. நம்ம கடையில் வாங்குகிறோம்ல புதினா, அந்த புதினாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஸ்டெம்மை எடுத்து இதை போல் ஊனி வச்சோன்னா சூப்பராக புதினா தொழுத்து வந்துடும். இதுக்குன்னு பெருசாக ரிஸ்கெல்லாம் கிடையாது. இது ரொம்பவே ஈஸி. இங்கே பாருங்கள், நிறைய நமக்கு வரலன்னாலும் அன்னாடம் தேவைக்கு தகுந்த மாதிரி வரும். இதை போல் நம்ம வளர்த்தோன்னா புதினாலாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்போதுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி புதினா சட்னி செஞ்சால் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் புதினா சட்னி எப்படி தெரியுமா செய்வேன்? வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இது மூணுத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோடு சேர்த்து புதினாவையும் சேர்த்து வதக்கிடுவேன். வதக்கி நல்லா கொஞ்சமாக நம்ம பட்டை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைச்சி அதில் கொஞ்சமாக நம்ம தாளித்து கொட்டினோன்னா, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோன்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. இட்லிக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்ம இதை பறிக்கக்கூடாது. இது துளுத்து வரட்டும். இதோ நம்மளுடைய குட்டி அறுவடை. நிறைய நம்ம பறிக்கலைன்னாலும் சும்மா கொஞ்சமாக பறித்தாலே போதும். நம்ம வீட்டில்னு நாமளே விளைவிச்சு அதில் அறுவடை பண்ணுறது அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கான குட்டி அறுவடை முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல அறுவடையை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.